இது என்னடா எனக்கு வந்த சோதனை! நானும் இட்லியை கும்முன்னு போட்டு விற்றேன். குப்புறக்க வந்துக்குச்சு. 10 ரூபா டீயை விற்றேன். கடன் வாங்கி குடிச்சிட்டு குசு விட்டு போகிறானுவ. என்னையும் கடனாளி ஆக்குறானுவ. அவனுங்களும் கடன்கார பயலாக இருக்கிறானுவ. என்னால் ஒரு படி மேலே ஏறி வர முடியலங்க. என் கூட வந்த ஹிந்திக்கார பார்த்திங்கன்னா, நானும் அவரும் ஒரே ரேஞ்சில் தாங்க கடையை வச்சோம். இன்றைக்கி பார்த்தா அவர்கிட்ட 10 பேர் வேலை செய்கிறாங்க. வாயில் ஆன்ஸை போட்டு துப்பிட்டு துப்பிட்டு பானிபூரி செஞ்சு விற்கிறாரு. ஒரு பானிபூரி 35 ரூபா. ஒருத்தர் கூட கடன் வாங்குறது இல்லைங்க. 10 ரூபா டீக்கு கடன் வாங்குறாங்க. எங்கேருந்து நம்ம மேலே வர்றது சொல்லுங்கள் பார்க்கலாம். வந்தாரே வாழவைக்கும் தமிழகத்தில் அவங்க வாழ்ந்துக்கிட்டே தான் போகிறாங்க. நம்ம தான் தரையை நக்கிட்டே போக வேண்டியதான். இது பொறாமை கிடையாதுங்க, ஒரு ஆதங்கம் தான். எது செஞ்சாலும் ஊற்றிக்குது. அவனுங்கள பாருங்கள், பொழைக்க தெரியுது. ஏன்னா கடன் கொடுக்கறதில்ல பானிபூரியை. நம்ம 10 ரூபா டீனாலும் கடன் கொடுத்துட்றோம். அதனால தான் இவ்வளோ கஷ்டமும். கடனும் வாங்கக்கூடாது, கடனும் கொடுக்கக்கூடாது. அது உண்மை.